ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. இந்த 2025 யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்லை பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு 2.5 வருடங்கள் பகுதியாக பிரிச்சிருக்கோம். 2025லேருந்து 2028 ஒரு 2.5 வருஷ பயிற்சி, அப்புறம் 28லேருந்து 30, 30லேருந்து 33க்குள்ளே என்னென்ன பயிற்சி நடக்க போகிறது. அந்த 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொளி 7.5 வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும். 7.5 இயர்ஸ் ப்ரெடிக்ஷன். இது 7.5 சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது, 7.5 இல்லாதவங்களும் 2.5 வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் அந்த 2.5 வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சனி பகவான் பெயர்ச்சி 2025 எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்று அதிபதியாக சஞ்சாரிக்க இருக்கிறார். இதனால் கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்கிறது. இவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இரவு 9:44 மணிக்கு கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார். இதனால் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த 2025 முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ஜென்ம சனி வரப்போகிறது. 2025 மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் மீன ராசிக்கு ஜென்ம சனி, மேஷ ராசிக்கு விரய சனி, கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும். மேஷ ராசிக்கு புதிதாக 7.5 சனி தொடங்கக்கூடிய காலம். மகர ராசிக்கு 7.5 சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறப்பான பதிவு. 7.5 வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது. ஏன்னா 7.5 சனி நடந்தால் தான் 7.5 வருஷ பலன்கள் சொல்லணும் இல்லை. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் 2வது இடத்துக்கு வந்தாலும் 3வது இடத்துக்கு வந்தாலும் 4வது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார். அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன 2.5 வருஷம் 2 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த 7.5 வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அவ்வளோ வருஷ பலனை உங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம். பாதக சாதகங்கள் அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன். அப்படிங்கும்போது முழு விவரமான காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாரினில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசாபுத்திகள் அப்படிங்கும்போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க சொல்ல போகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். வாட்டி எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம், மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். ரிஷப ராசி மிருகசீரிச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த 7.5 வருடங்களுக்கான நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது, தீமையான விஷயங்கள் எங்கே இருக்குது, அதுக்கு நம்ம என்னென்ன ரெமடிஸ் கொடுக்கணும்,
எவ்வளோ கவனமாக இருக்கணும், எந்த இடத்துல உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுக்க விவரமான காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது செவ்வாய்க்கிழமை, இப்போ செவ்வாய் அப்படிங்கிறதே மிருகசீரிஷக்காரங்களுக்கு ஒரு நல்ல அவங்களுடைய சுய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த திசையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ பொதுவாக இந்த கோச்சார ரீதியாக முதல்ல பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. 2025லேருந்து 28 லாப சனியாக 95% நன்மையும் 5% ஒரு தீமையான பலன்கள் கொடுக்கும். அந்த 5% ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு சில நன்மை தீமைகள் அங்கே நடக்கும். அதை பொறுத்தே 5% கொடுத்துருக்கு. விரைய சனி 2028லேருந்து 2030 விரைய சனி 85% நன்மையும் 15% தீமையும். ஏன்னா 7.5 சனிக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அந்த 2028லேருந்து 30 வரைக்கும். 2030லேருந்து 33 வரைக்கும் 15% நன்மை காலங்களும் 85% தீமை காலங்களும் இந்த ஜென்ம சனியாக நடக்கும். இது தசாபுத்தி ரீதியாகவும் நன்மை பலன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனியில் ஜென்ம சனி நன்மைகள் அவ்வளோ செய்யாது. இருந்தும் தசாபுத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட சப்போர்ட்ஸ் கொடுக்கும், எப்படிப்பட்ட விஷயம் பண்ணோம் அப்படிங்கிறத முழுக்க விவரமானது காணொளி இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் முழுக்க போடுற வீடியோஸ் நியூ இயர் பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம், இந்த புது வருட பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரவிருக்கிறது பிரத்யேகமாக. அதே மாதிரி 2025-28 இந்த மாதிரி லாப சனி வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் ஒரு சில கால சூழ்நிலைகள் அந்த முயற்சி எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும், ஜெயிப்போமா தோப்போமாங்கிற ஒரு விஷயம் நம்ம ப்ரெடிக்ஷனில் எப்போவுமே யோசிப்போம். என்ன தான் நம்மளுக்கு முயற்சிகளை கொடுத்தாலும் அந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாங்கிற மாதிரி உங்களை செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுறதுக்கான உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் என்கிட்ட காமிச்சு ஆலோசனை பெறும்போது உங்களை பற்றி நிறைவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முயற்சிகளும் வெற்றிகளும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு திசாபுத்தி ரீதியாக கோச்சார் ரீதியாக இந்த பலன்கள் கொடுத்தாலும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த 7.5 சனியிலையோ இல்லை லாப சனியிலையோ இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம அனலைசிஸ் படி பார்ப்போம். செவ்வாய் திசை 7 வருஷம் பொதுவாக, என்னுடைய கணிப்புக்கு ஒரு 6 வருஷத்தை எடுத்துக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. 6 வயசுலேருந்து செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் போது ராகு திசை அடுத்தது 6லேருந்து 24 வயசுக்குள்ளே எப்படி இருக்கும். இப்போ ராகு திசை நடக்கும் போது இவங்க எப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ரொம்ப மிக கவனமான காலம். இந்த லாப சனியாக இருந்தாலும் சரி, உரைய சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, லாப சனியில் ராகு வந்து உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுப்பார். நல்ல வாழ்க்கையை, நல்ல உத்தியோகம், ப்ரொமோஷன்ஸ், இது வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறது, வெளிநாட்டு சென்று வேலை பார்ப்பது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே கொடுப்பார். இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாறி நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் எல்லா சுகபோக வாழ்க்கையும் கொடுக்கும் போது ஒரு சில பிரச்சனைகளையும் அதில் கொடுத்தே தீருவார். அதில் ராகு திசையில் நல்லா மாட்டக்கூடிய விஷயமும் அமையும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம செய்கிற விஷயம் வந்து தவறு அப்படின்னா ஜாலிக்காக பண்ணுறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு தொடர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது அது பாதிப்புகளுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். அதனால் லாப சனி உங்களுக்கு நிறைவாக கொடுக்குதுன்னு சொல்லி ரொம்பவுமே கொண்டாடிடாதீங்க. அது கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால மிக கவனமாக இருக்கக்கூடிய காலம். ஆனால் உங்களுக்கு என்னென்ன ஃபேவரோ பொன் பொருள் எல்லாமே உங்களுக்கு சேரும். நிறைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு செலப்ரேஷன் மோட்லே தான் நீங்கள் இருப்பீங்க. வீடு கட்டுவீங்க, நிறைய பிரம்மாண்டமாக கட்டுவீங்க, மாளிகை மாதிரி கட்டுவீங்க. சில இடத்துல நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். இந்த லாப சனி விரைய சனியில் என்ன பண்ணுவார், திருமணம் பண்ணி வைப்பார் ராகு திசையில். ஆனால் இந்த காலகட்டங்களில் திருமணம் பண்ணுறது கூட பிரச்சனையாக இருக்காது. ஆனால் ஆனால பெண்ணோ பெண்ணால் ஆணோ அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் வர்றதுனால கொஞ்சம் யோசித்து தான் எதுவும் முடிவு பண்ணுங்க. பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக இருக்கும் போது கொஞ்சம் கவனமும், ஆண்கள் விஷயத்தில் பெண்களாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமும் இந்த ராகு திசையில் விரைய சனியில் நீங்கள் இருக்கணும். அவமானங்கள் படக்கூடிய வம்பு வழக்குகள் சந்திக்கக்கூடியதாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது. கடன் தொல்லைகள்லேருந்து மீண்டு வரதுக்கான காலகட்டமாக அந்த விரைய சனி இருக்கும். உங்கள் வரவு எவ்வளோ வந்தாலும் செலவாயிட்டே இருக்குங்க அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு அந்த ராகு திசை விரைய சனியானது உங்களுக்கு கொடுக்கும்.
இது 28ன்னா 30க்கான பலன். ஜென்ம சனியாக இருந்துச்சு ராகுன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு அந்த அக்லி பீரியட் வரீங்க அப்படின்னா ஜென்மத்திலே சனி வருது, அது இல்லாமல் ராகு திசை நடக்குது. எவ்வளோ யோக திசையாக இருந்தாலும் பண வரவு ராகு திசையில் யோக திசையில் வரும், பெரும் பதவி வரும். ஆனால் இல்லீகல் விஷயத்தில் ட்ரீட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ம சனி மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். பண்ணடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் பண்ணிடாதீங்க. ஜென்ம சனி காலங்களில் ராகு திசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உஷாராக இருக்கக்கூடிய எச்சரிக்கை. அரசாங்க விஷயத்தில், மதிப்பு மரியாதை விஷயத்தில், கௌரவ விஷயத்தில், உங்களோட கடன் விஷயத்தில், மற்றவர்களால் மன அழுத்தமாகிற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டீங்க. இந்த ராகு திசை காலங்களில் அனுமர் வழிபாடும் ஜென்மசனியில் அனுமர் வழிபாடும் ரொம்ப நல்லது. அனுமர் வழிபாடு இந்த 2 இடத்துல இருக்கணும். அப்படின்னா தான் உங்களை கொஞ்சம் தேற்றி நல்வழிப்படுத்த முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ராகு திசையில் ரொம்ப கவனமாக இருங்க. குரு திசை 24லேருந்து 40 வயசு வரைக்கும். இப்போ செவ்வாய் திசை உங்களுக்கு 7க்கும் 12க்கும் உள்ள திசை, அது விரயத்தை கொடுக்கும். உங்களுக்கு திருமண வாழ்க்கையை அங்கே பண்ணி வைக்கும் ஓரளவுக்கு. ராகு திசை அந்த பெரிய அளவில். ஆனால் குரு திசை 8க்கும் 11க்கும் உள்ள அஷ்டமாதிபதியும் அவராக தான் வராரு, லாபாதிபதியும் அவர் தான். அப்படிங்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அசிங்க அவமான பிரச்சனைகளை கொடுக்கும். லாப சனியில் நல்லது, நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல குடும்பம் அப்படி கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். லாபத்தையே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. இந்த 3 காலகட்டங்கள் லாப சனியில், விரை சனியில், ஜென்ம சனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு திசையில் நல்ல வீடு கட்டுவீங்க, நல்ல மனை வாங்குவீங்க. ஆனால் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் விஷயத்தில் லாபத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமும் கொடுக்கணும். மக்கள்கிட்ட நல்ல பொருட்களை கொடுக்குறது, நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கெலாம் இந்த காலகட்டம் ரொம்ப உசிதமான காலகட்டம். ஆனாலும் குரு ரிஷபராசிக்கு சுக்கிரனுக்கு எதிரானவர் அப்படிங்கிறதுனால பெரிய நன்மைகள் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். குரு திசை உங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை ஆனால் நீங்கள் போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. குரு திசையில் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுத்துறதுக்கு அது ஒரு வழி இருக்குது. குருவை மதிப்பது, குருவை கைட் பண்ணவங்கள மதிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் குரு திசை நன்மையை தரும். அடுத்தது சனி திசை 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும். இது 9க்கும் 10க்கும் அதிபதி திசை. இந்த திசையில் நல்ல பாக்கியத்தையும் நல்ல தொழில் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய திசை தான். ஆனால் இந்த லாப சனி மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். எதிரிகள் அஞ்சுவார்கள், மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வீர்கள். லாப சனி 2025லேருந்து 28 வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல பட்டம் பதவி இருக்கிறது ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு உங்களை பெருமை கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஆனால் சில பிரச்சனைகளும் மன குமுறல்களும் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. லாப சனி தொழிலில் மிகப்பெரிய லாபம், உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஏற்படுத்தியே தீரும். விரய சனி ஜென்ம சனியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விரய சனியாவது ஓரளவுக்கு செகண்ட் மேரேஜ், லேட் மேரேஜ் எல்லாம் பண்ணி வைக்கும் சில பேர்த்துக்கு. சனி திசை தொழில் விஷயங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது. சில பேருக்கு சொந்த ஊருக்கு வரக்கூடிய நிலை வரும். அது யோசித்து முடிவெடுங்க. அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் மட்டுமே அதை செயல்படுங்க. அது இல்லாட்டின்னா அந்த சனி திசை உங்களுக்கு யோகத்தை பண்ணாது. அது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் சனி திசையில் சொந்த பூர்வீக விஷயத்துலேருந்து வர முடியுமான்னு பாருங்கள். சில பேர் வெளிநாட்டிலேருந்துலாம் வருவாங்க இங்கே. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து தான் முடிவெடுக்கணும். அதே மாதிரி சனி வெளியிலையும் தள்ளும் சில பேர் பூர்வீகத்தில். அது இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த விரை சனியில். ஜென்ம சனியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கிட்டேயோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கிட்டேயோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அசிங்க அவமானங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஜென்ம சனி மனக்குமரல்கள் மனத்தாங்களை ஏற்படுத்தும். நிறைய கடனை வச்சு உங்களை திக்குமுக்காடாக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். முதல்ல உங்களுடைய கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் ரொம்ப கவனமாக சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டம். இந்த சனி திசையில் நீங்கள் அன்னதானம் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு உதவுறது,
தன்னுடைய நிலையை சிம்பிளாக வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் சனி திசையில், ஜென்ம சனியில் ரொம்ப அடக்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஏதாவது பேசி வம்பு வழக்குகளை மாட்டிக்கக்கூடாது. அதனால் சனி திசை ரொம்ப முக்கியமானது. அடுத்தது புதன் திசை 59லேருந்து 76 வயசு. இந்த புதன் 2க்கும் 5க்குமான அதிபதி திசை. இந்த திசை காலங்களில் லாப சனியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. விரைய சனி, ஜென்ம சனியாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். லாப சனியாக இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு பேரம்பேத்தி கொஞ்சக்கூடிய நிலை அப்படிங்கிற சந்தோஷமான தருணங்கள்லாம் வரும் இந்த வயசுக்குள்ளே புதன் திசை நடக்கிறோம். ஆனால் சில வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது மறுபடியும் தோற்றுவிக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து இப்போ கொஞ்சம் மீண்டு வந்தாலும் பொருளாதார ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் வரக்கூடிய நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். லாப சனியில் மட்டும் நல்லாயிருக்கும். மற்ற 28 விரைய சனியோ ஜென்ம சனியோ அந்த காலகட்டங்களில் நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உடல்நிலையில், மனநிலையில் தப்புன்னு நினைக்கிற விஷயத்த பண்ணாதீங்க. அதுவே மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கும். கேது திசை 76லேருந்து 82 இந்த வயசு காலங்களில் உடல்நிலையில் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இறை வழிபாடு வெற்றியை கொடுக்கும். சுக்கிர திசை 82லேருந்து 102 இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, உங்களுடைய அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் கடைசி ரவுண்டு அப்படிங்கிறதுனால இந்த திசை காலங்களில் ரொம்ப கவனமாக உடல்நிலையில் இருக்கணும். மனநிலையில் சாந்தத்தை படுத்திக்கொள்ள வேண்டும். அதிகமாக இறை வழிபாடை நோக்கி மோட்சத்தை அது கொடுக்கும். சுக்கிர திசை உங்களுக்கு சந்தோஷத்தை ஆனால் அனுபவிக்க முடியாத வயசில் வர்றதுனால அது பிரயோஜனம் இல்லாத திசையும் கூட. இருந்தாலும் உங்களுடைய கூட இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது தனக்கும் அந்த சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நன்மையான பலனை அது ஏற்படுத்தும். இந்த ரிஷபராசிக்காரங்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த லாபச்சனியும் விரயச்சனியும் ஜென்மசனியும் அனைத்து நலன்களையும் பலன்களையும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் கொடுக்க வேண்டும் என்று பிரம்மன் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.